நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்திலே, இந்த 50 நாள் ஜெபத்திலும் கூட இந்த 2வது நாளிலே மாலை நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த 2வது நாள் கூட்டத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்கும்படியாய், ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய், ஆண்டவர் பெரிய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பொழிந்தருள பண்ணும்படியாய், நம்ம எல்லாரும் ஒரு விசை கூட கண்களை மூடி அப்படியே நம் தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்த்து அப்படியே நம் ஜெப நிலையிலே நாம் இருப்போம். நம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருடைய கிருபை நம்மேல் சூழ்ந்து கொள்ளும். இந்த 50 நாட்களிலும் நம் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து அநேக வார்த்தைகளை, அநேக வசனங்களை, அநேக பாடல்களை நாம் கேட்க போகிறோம். அவர் ஆவிக்குள்ளாய் நாம் வளரப்போகிறோம். அவருடைய ஆவிக்குரிய உணவாகிய அந்த மன்னாவை நாம் புசிக்க போகிறோம். அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். இந்த 50 நாட்கள் முடியும் பொழுது தேவனுடைய பலனை முழுவதும் பெற்றவர்களாய் நாம் அநேகரை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். ஆனபடியினாலே நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற எங்கள் மகத்துவமுள்ள எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, உம்மை நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிற அவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் நம்மை பார்ப்பதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அன்று அந்த கல்வாரி சிலுவையிலே அறையப்படும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பரலோகத்திலிருந்து விட்டு இறங்கி இந்த பூலோகத்திற்கு நம் நடுவில் அவர் வந்தாரே, அது எவ்வளவு அன்பு! இந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த 50 நாட்கள். அவருடைய அன்பின் அகல நீல உயரத்தை நாம் அறிந்து கொள்ள, அவருடைய அன்பை நாம் தேறினவர்களாக மாற, அவர் அன்பிலே இன்னும் நான் நிலைப்பட்டு நிற்பதற்காக ஆண்டவர் இந்த 50 நாட்களை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். ஆனபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை இன்னும் நான் அதிகமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வேத வசனத்தில் இன்னும் நான் அதிகமாய் வளர வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் கரைபட்டு காணப்படுகிறதோ உம்முடைய இரத்தத்தை கொண்டு எல்லா கரைகளையும் சுத்திகரித்து கரை தீரை அற்ற சபையாக என்னை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அது பிரகாசம் அடையும். இந்த 50 நாட்களில் உங்களுடைய ஆவிக்குரிய முகங்கள் பிரகாசிக்க பண்ணப்பட போகிறது. உங்களுடைய மாம்சம் அடிக்கப்பட்டு ஆவியின் மனுஷன் வெளிப்படக்கூடிய நாட்கள் இந்த 50 நாட்கள். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். அன்று மோசே மலையில ஏறி இறங்கின உடனே அவன் மீது எப்படி தேவனுடைய பிரகாசம், அவருடைய மகிமை வெளிப்பட்டதோ, இந்த 50 நாட்கள் இந்த சபையில ஏறி ஏறி நாம் இறங்கும் பொழுது அவருடைய மகிமை உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பேய்கள் ஓடும், பேய்கள் நடுங்கும். உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு தெய்வீக தன்மை உண்டாகும். அதற்கு காரணம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது. ஹல்லேலூயா! நாம் எல்லாரும் கர்த்தரை அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீகத்தை எனக்கு தாரும். உம்முடைய அன்பை எனக்கு தாரும். உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாரும். என்னுடைய சுபாவம் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, ஆவியின் கிரியைகள் வெளிப்படுவதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி அப்படியே நாம் கேட்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுவோமா? இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும்,
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மன மகிழ்ச்சி நல்ல இந்த மாலை நேரத்திற்காய் நாங்கள் மனதாருமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த நல்ல இந்த நாட்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய வார்த்தை எங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாமல், ஒன்றும் குறைவுபடாமல் ஆண்டவரே இந்த 50 நாளிலே நீர் சாட்சியாய் நிறுத்த போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உட்கார்ந்து கொள்வோம். டென்சி முன்பாக வந்து 2 பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அவருடன் சேர்ந்து இந்த மாலை நேரத்திலே நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முன்பாக வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை உற்சாகமாக இந்த மாலை நேரத்தில் நாம் பாடப்போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே என்ற ஒரு பழைய பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் பலனும் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தெம்மை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல்.
ஹல்லேலூயா. 3 முறை நாம் சத்தங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த 2வது நாள் மாலை நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆலயத்திலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடுகளை நாம் சரியாக அந்த ஆரம்பத்திலிருந்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வரையிலான சத்தியத்திலே நாம் அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று அதிலே 2வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இயேசு பெத்தானியாவிலே எண்ணெய் பூசப்படுதல். ஆண்டவரை பிடிக்க, அவரை கொலை செய்ய சதித்திட்டங்கள் தீட்டப்படுகிறது. அவரே அதை தீர்க்க தரிசனமாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார். சீஷர்களை அழைத்து, எப்பா கவனமாக இருங்க, என்னை இந்த மாதிரி பிடிக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், நீங்கள் எல்லாம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய அந்த சிலுவையின் பாடுகளை தரிசனமாக தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். மார்க்கிலே பார்க்கும் பொழுது இவர் சொல்லி கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அங்கே பரிசேயர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்புறம் வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் இருக்க முடியும் ஒரு நேரத்தில். ஆனால் ஆண்டவரை பிடிக்கும்படியாக இவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்பதற்காக ஒரு வருடத்திற்கு ஒரு பிரதான ஆசாரியன். ஆனால் இவங்க என்ன ஆகிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருந்த எல்லா ஆசாரியர்களுமே பிரதான ஆசாரிகள் தான் அழைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார், அதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் ஐயா இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவோம், முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அந்த பிரதான ஆசாரியரையும் ஒரே ஆசாரியர் தான் இருக்க முடியும் ஒரு ஆலயத்திற்கு. அவங்களையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிரதான ஆசாரியர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம வேதத்திலே பல இடங்களில் பார்க்கணும், பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இவரை கொலை செய்யணும், இவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டு ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறதை நாம் நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். இன்று ஒரு சம்பவம், இது வேதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். இது இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயினுடைய இந்த நற்பெயர் பறைசாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சத்தியத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படி அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, அப்படி இந்த பெத்தானியாவிலே அந்த மரியாள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்திரீ 7வது வசனத்தில் விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவன் சிரசின் மேல் ஊற்றினாள். சொல்லுங்க, சிரசின் மேல் ஊற்றினாள். ஹல்லேலூயா. வெள்ளைக்கல் பரணி மிக விலை உயர்ந்த ஒரு பெர்ஃப்யூம், ஒரு சென்ட். அப்படி தானே? இன்னைக்கு எத்தனையோ பெர்ஃப்யூம் இருக்கு. நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம், குளிக்கலை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், சென்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், எஸ்கேப் ஆயிடுவோம். சென்ட் அடிச்சுட்டா கொஞ்சம் தெரியாது, அந்த ஸ்மெல்லு தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுவோம், சென்ட் அடிப்போம். ஆனால் ஆண்டவர் அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை கனம் பண்ணுவதற்காக ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை உடைத்து அவர் சிரசின் மீது ஊற்றுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! இதனுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 300 வெள்ளி காசுகள். இவனுக்கு ஒரு வெள்ளி காசு எவ்வளோ கிராம்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய ரெஃபரன்ஸ் பைபிளில் போட்டிருக்கு. அந்த காலத்தில் அப்போ இருக்கிற நிலைமையில் அந்த 300 வெள்ளி பணம் 5000 rupees. அப்போ இன்றைக்கி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு வெள்ளி காசு எவ்வளவு கிராம். இன்றைக்கி ஒரு கிராம் எவ்வளவு, 350 ரூபாய். அப்படி தானே? வெள்ளியும் விலை ஏறி இறங்கியிருக்கு. 350 ரூபாய் ஒரு வெள்ளி கிராம். அப்போ 300 காசு எவ்வளோ கிராம் இருக்குமோ அதை வெயிட்டு போட்டு பார்த்தா இன்றைக்கி பல லட்சங்களுக்கு அது போகும். அவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு தைலத்தை ஆண்டவருடைய சிரசின் மீது அதை உடைச்சு எல்லாருக்கும் முன்பாக அவர் ஊத்துகிறார். தனியாக செய்யலை, தனியாக ஆண்டவரை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு குடும்பத்திற்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி பண்ணலை. எல்லாரும் இருக்கும் பொழுது, போஜன பந்தி இருக்கும் பொழுது, ஆண்டவர் உணவு அருந்தும் பொழுது, அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவர் பந்தியில் இருக்கும் பொழுது
அவளையே அழியாம தன்னை போல ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய வீட்டில் இருந்த விலையேற பெற்றதை உடைத்து ஆண்டவருடைய சிரசின் மீது அவள் ஊற்றுகிறாள். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, இந்த மகள் என்னை எவ்வளவா கனம் பண்றா, என்னை எவ்வளவா நேசிக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனால் கூட இந்த சீஷர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவளை பாரு, இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த பெர்ஃப்யூம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்த வெள்ளைக்கல் பரணி, இந்த தைல எப்படி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விசேஷித்த ஒரு செடி உண்டு. அந்த செடியினுடைய வேர்லேருந்து எடுத்து அது ஒரு 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 கிலோ, அதாவது ஒரு அரை கிலோ அந்த லிக்விட் ஃபார்மில் வர்றதுக்கு பல வருடங்கள் அது ஆகும். அப்போ தான் அது அந்த பெர்ஃப்யூம் ரெடி பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்திரீ இவ்வளவு ஒரு விலையுயர்ந்த ஒரு காரியத்தை, இது என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். சொல்கிறாங்க, தரித்திரருக்கு விற்று கொடுத்துருக்கலாம், இல்லாத ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் இவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவ இப்படி ஆண்டவருடைய சிரசின் மீது இந்த தைலத்தை ஊற்றாளே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் எந்த ரிப்பளையும் கொடுக்கவே இல்லை. அவள் எல்லாம் ஆண்டவருக்காக தன்னுடைய காரியத்தை அவள் செய்து முடிக்கிறாள். அப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அந்த வீடு முழுவதும் அந்த தைலத்தின் அந்த நறுமணத்தினால் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிற இடம் எப்பொழுதுமே ஒரு நிறைவாக இருக்கும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிற இடம் எப்போதுமே ஒரு நிறைவா இருக்கும். கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு குறைவு காணப்பட்டது. ஆண்டவர் அந்த குறைவை ஆசீர்வாதமாக அதை மாற்றினார். முந்தி கொடுத்த திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தி பரிமாறப்பட்ட திராட்சரசம் அதிக ருசி உள்ள ரசமாக மாறியது. இங்கேயும் அதே சம்பவம். இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த சீஷர்கள் பந்தி இருந்த இடம் முழுவதும் அந்த நறுமணத்தினால் நிறைந்தது. இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பம் ஒவ்வொன்றையும் அவர் நிரப்ப போதுமானவர். ஆமென். அவர் உங்கள் குடும்பத்திற்குள்ள வரும் பொழுது நறுமணமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். ஆமென். இன்று பலர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு சமாதானம் இல்லையே, நான் அநேகருக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கிற திரவியமான இல்லையே என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு நீங்கள் முன்மாதிரியாய் இருந்து பாருங்க, உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். அன்று அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு விலையேற ஒரு பெற்ற காரியத்தை அவள் ஆண்டவருக்காக அவள் கொடுக்கிறாள். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே உமக்காக என்னவோ செஞ்சிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், நேரத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எதனால இந்த ஸ்திரீ இந்த விலையேற பெற்ற இந்த தைலத்தை சிரசின் மீது ஊற்றணும் அப்படின்னா, இந்த ஸ்திரீ யாரு தெரியுமா? லாசருனுடைய அக்கா, சகோதரி. லாசரு உயிரோடு வந்த சந்தோஷத்தில் தாங்க முடியல. அதை நினைவு கூறும் வண்ணமாக, அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக ஆண்டவருடைய சிரசின் மீது அந்த விலையேற பெற்றதை அவள் ஊற்றுகிறார். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு மனிதனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய ஜீவன் அல்ல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பணம் இருக்குது, அதனால நம்ம என்னன்னாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பணம் ஒருபோதும் ஜீவனை கொண்டு வராது. ஆண்டவர் மாத்திரமே நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவர். ஆமென். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு நன்றிக்காக, ஆண்டவரே, எங்க அம்மாட்ட நான் கேட்டுட்டு இருந்த சம்பவத்தை நான் ரொம்ப தியானித்து கொண்டே இருந்தேன். அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, லாசருனுடைய வீட்டில் லாசரு, மரியாள், அப்புறம் மார்த்தாள், 2 சகோதரிகள், ஒரு தம்பியோ அண்ணனோ இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்களோ இல்லையோ அதை நம்ம பைபிள் ரெக்கார்ட் பண்ணலை. சொந்த வீடு இருந்ததோ சொத்து இருந்ததோ என்ன இருந்ததோ ரெக்கார்ட் பண்ணலை. ஆனால் இந்த குடும்பம் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமாக நீங்கள் இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றி இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் இந்த மரியாளை நாம் நினைவு கூறுகிறோம். இன்று நீங்கள் ஆண்டவருக்காக செலவிடக்கூடிய ஒவ்வொரு நேரங்கள், ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். அவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க. ஆனா ஒரே அடியில் ஆண்டவர் சொன்னாரு, நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் என்ன பண்ண மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் என்னை கனம் பண்ணணும். நீங்கள் ஆண்டவரை முதலாவது கனம் பண்ண நீங்கள் முந்திக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு விலையேற ஒரு பெற்ற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்க சொல்கிறார். நம்ம வாசிக்கிறோம், ஏழைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. திக்கற்றவர்களை நம்ம பார்க்காம
போகக்கூடாது. அதனால தான் இந்த லெந்து காலத்திலே நாம் ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் அநேக கிறிஸ்தவர்கள் உதவி செய்கிறதை நாம் பார்க்கலாம். இன்று அந்த மரியாளை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விலையேற பெற்ற நேரம், இன்னைக்கு எது ரொம்ப ரொம்ப ப்ரெசியஸாக போயிடுச்சுன்னா நேரம் தான் ரொம்ப விலை கூடினதாக இருக்குது. காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் உங்கள் பொன்னான நேரங்களை நீங்கள் ஆலயத்திலே செலவிடுங்கள். அதிலே ஆண்டவர் பிரியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 1000 மடங்கு கூட்டி கொடுப்பார். ஆமேன். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் கொடுத்துடலாம் பாஸ்டர், காணிக்க கூட ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம், ஆனால் வர முடியலையே, ஆராதிக்க முடியலையே, எனக்கு டைம் இல்லையே, அந்த 2.5 மணி நேரத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்குதே. நீங்கள் முதல்ல உங்களை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுங்க, அதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆமேன். உங்களை முழுவதுமாய் உடைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றும் பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவர். ஆமேன். உங்களுடைய அந்த மாம்ச சரீரம் உடைக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய உள்ளான மனிதனை ஆண்டவர் புதுப்பிப்பார். ஆமேன். அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலனை அது கொண்டு வந்து நிச்சயமாகவே தீரும். ஆமென். அதனால ஆண்டவரை கனம் பண்ணுவதில் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, முந்திக் கொள்ளுங்க. எப்படி வாசிக்கணும்? முந்திக் கொள்ளணும். லேட்டா இல்லை, ஊழியர்களை கனம் பண்ணுங்க, ஊழியம் செய்கிறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். பிரதர் எப்படி இருக்கீங்க, உங்க ஊழியம் எப்படி நடக்குது? எங்களை இல்லை, எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்க, நல்லா செய்கிறீங்களா, உங்க ஃபேமிலி எப்படி இருக்கு கேட்டு பாருங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீங்க கொடுப்பதை பார்க்கலாம், நீங்க விசாரிச்சாலே ஊழியர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்களை ஏன் கேட்க கூட நிறைய ஜனங்கள் இல்லை, ஏன்னா டைம் இல்லை, நாம் அவர்களை உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கனம் பண்ணுவதிலே நீங்கள் முந்திக் கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த அபிஷேக தைலமாக உங்கள் குடும்பத்தை நறுமணம் வீசக்கூடிய ஒரு குடும்பமாக ஆண்டவர் மாற்றுவார். நான் ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிடுறேன். என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை, இதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், அதனால சொல்ல. நாங்கள் ஊருக்கு போன வாரம் கடந்து போயிருந்தோம், ஒரு திருமண ப்ரோக்ராமுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் நான் கஷ்டப்பட்டு காலையில் 12 மணிக்கு கிளம்பி 6:15 எங்கேயுமே நிற்கலை, நான் ஸ்டாப்பாக கார் ஓட்டி திருநெல்வேலி போயாச்சு. அப்போது சார்லஸ் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, கண்டித்தான் குளத்தில், செங்குளம் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அண்ணே அவங்க வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த அண்ணனுக்கு 2 பிள்ளைங்க, எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை ப்ரிப்பேர் பண்ணி 6 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, அண்ணே வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் வந்தாச்சு, திருநெல்வேலிக்குள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம், வீட்டில் எல்லாம் பெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எங்கள் பையங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க, நீங்கள் வந்துடுவீங்க, முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நாங்கள் நேரம் அந்த மண்டபத்துக்கே போயாச்சு. எனக்கு டயர்டு தாங்க முடியல, கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. சரியாக நம்ம ட்ராவல் அப்படியே ஓட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டேன். இப்போ சொன்னேன், எப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, திருப்பி அது அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அங்கே போகணும், எப்பா அவ்வளோ தூரம் திருப்பி நான் 1 மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் என்னால் ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. உங்கள் ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, நம்ம இந்த ஜான்சன் பிரதர்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, ஒரு நாள் நைட்டு தானே, நம்ம நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கப்பா என்னை பார்த்து முறைச்சாங்க, ஏன்டா என்ன இப்படி பண்ணுற? இல்லை நீங்கள் கேளுங்கப்பா, ரெக்வஸ்ட்டாக கேளுங்க, என்னால் ஓட்ட முடியல வண்டி, அதனால தான் அப்படின்னு. சரி கேட்குறேன், உனக்காக கேட்குறேன் அப்படின்ட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க. ஜான்சன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்க துரை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அப்பாவை. நல்லா இருக்கிறேன், நான் திருநெல்வேலி வந்திருக்கேன் ஒரு கல்யாணத்துக்காக. அப்படியா, உங்கள் வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னா உடனே அவங்க சரின்ட்டாங்க, கண்டிப்பாக வாங்க, எல்லாம் ரெடி பண்ணிடலாம், வந்துருங்க அப்படின்ட்டு. திருப்பி நாங்கள் எல்லாம் அந்த ப்ரோக்ராம், இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் 7 மணிக்கு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். மேப் லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் இறங்கி சரி பேக்கை எடுக்கலாம் அப்படின்ட்டு பேக்கை திறந்தா பேக்கெல்லாம் எடுக்காத தம்பி அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, என்னடா பேக் எடுக்க வேண்டாமா, அப்புறம் என்ன இருக்கும், இங்கே தானே நம்ம நைட்டு தங்க போகிறோம், இந்த என்ன பேக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கியிருக்கோம், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். சரி எடுங்க அப்படின்னு உள்ளே கூட்டி வச்சு. ஆனால் அவங்க எந்த ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணலை, பேசிகிட்டே இருந்தாங்க. 1 மணி நேரம் கிட்ட பேசினாங்க, ஊழிய காரியத்தை விசாரித்தாங்க, எல்லாம் பண்ணி முடித்தாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சரி அடுத்த மூமெண்ட், அடுத்து என்ன ஆகணும், ரெஸ்ட் எடுக்கணும் தானே, அது தானே போய் ரெஸ்ட் எடுக்கணும். அவங்க மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, துரை நீ வர்றது, நீ எனக்கு சொன்ன, நான் ஆஃபீஸில் இருந்தேன், எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் அப்படி க்ளீன் பண்ணாமல் இருக்குது, பையனுக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதனால் அவன் 2 மணி வரைக்கும் உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிகிட்டு இருக்கான், அதனால் நீ ஃபோன் பண்ண உடனே திருநெல்வேலியிலே ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் உனக்கு நான் ரூம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. பெரிய ஒரு ஹோட்டல், அதுலேயும் என்ன ரூம்னா சூட் ரூம் புக் பண்ணியிருக்கிறேன், அது ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும், உனக்கு நான் புக் பண்ணிட்டேன், நீ இப்போ நம்ம நேராக ஹோட்டல் போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். எப்பா அவங்க சொல்கிறாங்க, தம்பி எனக்கு தெரியும், நீ ஒருத்தன் தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருப்ப, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப,
இங்கே எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் நான் யோசித்தேன். நீங்கள் வர சொன்ன உடனே நான் ஃபோன் எடுத்து அங்கே சொல்லி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா ரொம்ப பெரிய பந்தா ரூமை கொடுத்துருந்தாங்க, லக்ஸூரியாக இருந்தது. நான் எவ்வளோனே இந்த ரூமுடைய ரேட் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னதை கேட்டு நானே ரொம்ப அசந்து போயிட்டேன். அப்போது நான் என்ன இது இவ்வளோ, நான் ஒரு நேரம் யோசித்து பார்த்தேன், இது ஒரு வீண் செலவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் இல்லை இல்லை இல்லை, அவர் ஆண்டவரை கனம் பண்ண, ஊழியர்களை கனம் பண்ண என்ன செஞ்சார், அவர் முந்தி கொண்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த குடும்பத்திற்காக அப்புறம் ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். கடைசியாக சொன்னாங்க, நீ எப்போ வேணாலும் வா, நான் எப்போனாலும் என்ன பண்ணுறேன், நான் ரூம் புக் பண்ணி தரேன், எத்தனை நாள் வேணால் நீ இருக்கலாம் துரை அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்கள், அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமேன். இந்த உலகத்தில் கனம், மதிப்பு எல்லாமே பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், இல்லாட்டி பணம் கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஊழியம் செஞ்சு பாருங்கள், எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவர் எல்லாம் தருவார். ஆமேன். அதுதான் தேவனுடைய அந்த ஊழியத்தின் மகிமை. அப்போ நான் ரியலைஸ் பண்ண, ஆண்டவரே நான் எவ்வளோ டயர்டாக இருந்தேன், போய் படுத்தது தான் தெரியும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து திருப்பி காலையில் இந்த ஃபேமிலி அந்த ப்ரோக்ராம் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணி திருப்பியும் கோயம்புத்தூரில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை தொடர ஆண்டவர் கிருபை செய்தார். இன்று நீங்கள் ஊழியர்களை கனம் பண்ணி பாருங்கள், நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் செய்வார். ஆமேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்படுகிற நேரங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் 1000 மடங்கு உங்களுக்கு தேவன் திரும்ப தருவார். ஆமேன். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாது, என்னை பலவானாய் மாற்றும். ஆமேன். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பலப்படுத்துவார். இந்த மரியாதை போல நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்திலே சிரசின் மீது அவள் ஊற்றுகிறார். ஒரு மனிதன் மேலே அதிக அன்பு இருந்தால் தான் என்ன செய்வோம், நம்ம சிரசை சொடுவோம். ஆண்டவர் மீது வைத்த அளவற்ற அன்பினாலே சிரசிலே ஊற்றக்கூடிய ஒரு ஸ்திரீயாக அவள் மாறினார். அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவளை போல நீங்கள் மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாம் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் தெய்வ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே சிலுவை தியானத்தை கேட்டோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலும் நம்ம நேற்றைய தினத்திலிருந்து வருகிற செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கும் நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குமாக நம்ம விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே, இந்த 2வது நாளிலும் என்னை கொண்டு வந்தீங்களப்பா, இந்த 2வது நாளிலும் என்னை அழைத்து வந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தெய்வீக பிரசன்னத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக வல்லமையினால் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடும் முள்மூடி பொன் சிரசில் சொடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடும் முள்மூடி பொன் சிரசில் சொடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு
மரணத்தால் அவர் மரணத்தால் சாத்தானை தலை நசுங்க அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க அவர் மரணத்தால் சாத்தானை தலை நசுங்க அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க உந்தன் வியாதியே வேதனையும் ஒழிய நீயும் சாபத்தின் இன்று விடுதலை அடைய சிலுவையில் செய்தார் யாவையும் சிலுவையில் செய்தார் யாவையும் ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் மண்ணை நிற்கிறார் ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே அவர் தலையையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை அன்று தாகத்தை தீர்க்கவோ பாரமும் இல்லை அவர் தலையையும் சாய்க்க ஸ்தலமும் இல்லை அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை அருமை இரட்சகர் தொங்குகிறார் தனியே அந்த பாடுகள் உன்னை மீட்கவே அந்த பாடுகள் உன்னை மீட்கவே ஏழை மனோருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார் ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே கைகள் கால்களில் ஆணிகள் கடாவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சுடிட கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார் சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய் கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே கனிவுடன் உன்னை அழைக்கிறார். இப்ப நீங்க மாத்திரம் ஏழை மனோருவை ஏழை மனோருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார் ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து துதித்து ஆராதித்து சிலுவை தியான வார்த்தைகளையும் கேட்ட உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் கண்ணோக்குவீராக, தேவகரம் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 50 நாள் ஜெபத்திலையும் 2வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு 10 நிமிட செய்தியை நம் மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான டேவிட் டேனியலா அருமையான சுவிசேஷகர் டேவிட் டேனியல் அவங்க வந்து பழைய சர்ச்சில் இருக்கும்பொழுது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆயிட்டுது. அதனால் இன்றைக்கி அவங்க சரியாக 10 நிமிடம் அவர் செய்தி கொடுப்பாங்க. கடன் பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலையும் ஜெபித்தோம். வர்ற செவ்வாய்க்கிழமை வாரம் முடியும் வரைக்கும் கடன் பிரச்சனைகள், கடன் போராட்டங்களிலிருந்து கர்த்தருக்கு ஒரு அற்புத விடுதலையை தரப்போகிறார். அல்லேலூயா. அதனால் நான் தியானித்து வச்ச வசனத்தையும் நான் சொல்லணும். 50 நாளுக்கு நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி அவர் திடீர்னு வந்திருந்தால் கூட நான் தியானித்து வச்ச வசனத்தை 2 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சுடுவேன். நீங்கள் அதற்கு பிறகு நம்ம அந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் அப்படியே வாசிங்க பார்ப்போம். 5, 6, 7 2 ராஜாக்கள். ஆ ம் 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 ஒருவன் ஒரு வித்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அந்த கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கோவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி ஆடை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வாசித்த வசனத்தில் 7வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் கையை விட்டு போன சில நன்மைகளை நீங்கள் கையை வச்சு எடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள், ஏதோ ஒரு நன்மை உங்களை கையை விட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போயிருக்கலாம். அதனால் அவருக்கு தண்ணி கொடுங்க, தம்பி டென்ஷிக்கும் தண்ணி கொடு அவருக்கு. அப்போது நல்லா கவனமாக கவனிங்க உங்கள் கையை விட்டு போன நன்மைகள். இன்றைக்கி நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, கை நழுவி போன நன்மைகளை நீங்கள் கையை வச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. 2வது, அந்த கோடரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீருக்குள்ளே போயிட்டு. எங்கே போயிட்டுது? தண்ணீருக்குள்ளே போயிட்டுது. அந்த ஒரு ஆழத்துக்குள்ளே போயிட்டுது. அந்த ஆழத்துக்குள்ளே போன ஆசீர்வாதம் இது. 2வது எதை குறிக்குதுன்னா, உங்களை விட்டு மறைஞ்சு போன நன்மைகள். சில நன்மைகள்லாம் மறைந்து போயிட்டு, அப்போ தான் ஆசீர்வாதம் தோங்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சில நன்மைகள் மறைந்து போன ஒரு சூழ்நிலை. அதனால் 2வது, உங்களை விட்டு மறைந்து போன நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காண பண்ண போகிறார். அல்லேலூயா. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு கொம்பை வெட்டி. அல்லேலூயா. அப்போ அந்த மரம் வெட்டப்படுதல், கொம்பு வெட்டப்படுதல் எல்லாமே சிலுவையில் கர்த்தர் அடிக்கப்படுகிறத குறிக்குது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறின பொழுது அங்கே ஒரு மரம் வெட்டப்பட்டு என்ன பண்ணுச்சு? போடப்பட்டது. அப்போ அந்த மரம் வெட்டப்படுதல், கொம்பு வெட்டப்படுதல் எல்லாம் சிலுவையில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறத குறிக்கிறது. உங்களுடைய நிந்தனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அதனால் உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கையை விட்டு போன எல்லா நன்மைகள் அதை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இது இரவலாக வாங்கப்பட்டதே. கடனாக வாங்கியிருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் கடனாக வாங்கின அந்த கோடரி தண்ணீரின் ஆழத்துக்கு போன சூழ்நிலையில், தொலைந்து போன சூழ்நிலையில் திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அதனால் இந்த நாளில் நான் சொல்கிறேன், சிலரெல்லாம் நீங்கள் கடன்கள் வாங்கி, ஐயோ இந்த கடனை வாங்கி நல்ல காரியத்துக்கு செய்யலாம்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் சில நேரங்கள் அதை செய்ய முடியாதபடி சில சூழ்நிலை நிமித்தம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கடனாய் பெற்றிருந்த பணத்தை இழந்திருந்தாலும் சரி, அதனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த 50 நாள் ஜெபத்தில் உட்கார்றது சாதாரண காரியம் இல்லை, தேவனுடைய ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவனுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் சீக்கிரத்தில் கையை நீட்டி நன்மையை எடுத்துக்கொள்ள போகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு 10 நிமிடம் மாத்திரம் இப்போ அருமையான டேவிட் பிரதர் அவங்க முன்னாடி தொடர்ந்து அவங்க மூலமாக கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எல்லா கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை வரவேற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவ ஆவியானவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் பிள்ளைகளுக்காக. பாஸ்டர் ஐயா நல்லா செய்தி கொடுத்தாரு. அவர் ஒரு சின்ன பையனில் பார்த்தது நல்லா வளர்ந்துருக்கிறார். கர்த்தர் அதே மாதிரி உங்கள் ஊழியத்தை வளர்த்து வருங்கய்யா. வருங்காலத்தில் பெரிய ஊழியமாக வளரு. ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு நம்ம தேவனோட வசனத்தை தியானிக்கலாம். அன்பே
கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ, தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Glory Jesus. இந்த நாளில் இந்த பாட்டை பாஸ்டர் ஐயா பெர்மான்ஸ் ஐயா பாடின பாட்டுங்க. ஒவ்வொரு திருவிருந்துக்கு இந்த பாட்டை நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு ஆலயத்தில் பாடுவாங்க. இந்த பாட்டு உண்மையாலுமே என்னை உடச்சிருக்குதுங்க. எத்தனையோ தடவை இந்த பாட்டை கேட்கும்போது அழுதுருக்கிற. ஆண்டவர் என்னையும் ஒரு பாவத்திலேருந்து, அக்கிரமத்திலேருந்து, அநியாயத்திலேருந்து மீட்டு கொண்டார். ஏசி 53:5 படிங்க. குணமாக்கணும். ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட கரம் எப்பேற்பட்ட நோயை சுகமாக்கும், எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றும். அவர்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எத்தனை கோடி ரூபா இருந்தாலும், எத்தனை லட்ச ரூபா இருந்தாலும் அவர் நினைத்தா ஒரே நிமிடத்தில் மாற்றிடுவார். நம்மளோட ஆத்மா யார் மேலே தாகமாக இருக்கிறது? கர்த்தரோட ஆவியானவர் மேலே. அதை சொல்கிறாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறதுபடி என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. மற்ற 7:7 சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம வாஞ்சையோடு ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு கேட்கணும். ரோமர் 4:17 சொல்லுது, இல்லாததுகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஆண்டவரே நீர் செய்வீர் நான் நம்புகிறோமப்பா. உங்களால் எல்லாமே முடியும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். கடன் வாங்குவோர், கடன் கொடுக்குறவர் நீரே. கடன் வாங்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாக்காமல் தலையாக்குவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு தரித்திரனையும் கர்த்தர் ஐஸ்வர்யவானாக மாற்றுவார். அதான் சொல்கிறார் நீதிமொழியில் 10:22, கர்த்தரோட ஐஸ்வர்யம் வேதனையை கூட்டால் அதோடு சமாதானத்தை கூட்டி கொடு. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த தியானத்தை ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருடத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவார், கடன் தொல்லையை மாற்றுவார், உங்கள் ஜபத்தை கேட்பார், உங்கள் பெருமூச்சு சத்தத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை பார்த்துருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணீரோடு அழுது ஜெபிக்கும்போது, நேற்று காலையில் ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆண்டவர் 3 மணிக்கே எழுப்பிட்டாருங்க. ரொம்ப நேரம் ஒரு 5 மணி வரைக்கும் ஸ்தோத்திர பலி ஏறெடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் காலையில் ஒரு உபவாச கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டில் போய் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டே இருக்கிற திடீர்னு பார்த்தா கர்த்தரோட காட்சி. அப்படியே சிரித்த முகத்தோடு அவர் அப்படியே ஆண்டவர் பொன்முகத்தோடு அப்படியே காட்டுறாரு. ஆண்டவர் இருதயத்தில் பரிசுத்தலவன் தேவனை தரிசிப்போம். அப்போ நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இறைமையில சொல்கிறார், மனிதனோட இருதயம் சொல்கிறார். இறைமையால் சொல்கிறாரு, மனிதனோட கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குதாம்மா. மனிதனோட இருதயம் என்னவா இருக்குது? விபச்சாரம், வேசித்தனம், பொய், பித்தலாட்டம், காம விகாரம். அப்போ நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி சுத்திகரிங்கப்பா, என் ஜபத்தை கேளுங்க.
ஆண்டவர் நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கும் போது அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் கல்வாரி சிலுவையில் அடிக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்ம ரத்தத்தை கழுவுறா இருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, பாவியிலையும் ஒரு பிரதான பாவின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அவர் தான் வேதத்தை கிழிச்சவர், அவர் தான் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்த்து நின்றவர். அவர் மாதிரி யாருமே ஊழியம் செய்யலை. எத்தனையோ ஊழியக்காரர் வந்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்பினார். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பவுல் பேர் தான் எழுதியிருக்குது. அவர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் அளவுக்கு எங்கே போனாலும் அவர் நாம பிரஸ்தாவம். அதை சொல்ல, உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்து விட்டான்னு சொல்லி இன்றைக்கி யாராவது ஒரு மனுஷனை சொல்ல முடியுங்களா? பேருக்காக, புகழுக்காக, சொத்துக்காக ஆத்மா தாகத்தோடு செஞ்ச ஒரு மனிதன் அப்போஸ்தலர் பவுல். காயப்பட்ட கரங்களை பார்த்தாரு, அவரோட கல்வாரி சிலுவையை பார்த்தாரு. எந்த மனிதனாலும் அவர் மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யவே முடியாது. மாம்ச சிந்தனைகள் மரணத்தை கொண்டு வரும், ஆவியின் சிந்தனைகள் நித்திய ஜீவனத்தை கொண்டு வரும். இன்றைக்கி யார் ஆவிக்குரிய ஜீவித்தில் வாழ்ந்தாங்க? எனக்கு அந்த அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக அவ்வளோ மகிமையாக ஒரு ஊழியம் செய்த ஒரு மனிதன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், பசி, பட்டினி, உபத்திரம், துன்பம், துயரம், வியாகுலம் எல்லாமே சகிச்சார் ஆண்டவருக்காக. இன்றைக்கி நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? சிலுவையில் அடிக்கப்படணும். ஆவி, ஆத்மா, சரீரம் கல்வாரி சிலுவையில் அடிக்கிறோம். மாம்ச எலும்பு, ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட பாவையான என்மேல் கிருபையாயிரும். உங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற ஆத்மா வாழ்வடையாது, இரக்கம் பெறும். எந்த மனிதனும் பரிசுத்தமாக இருக்கிறன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் மிஞ்சின நீதிமான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவரை தவிர யாருமே நீதிமான் கிடையாது. ஆண்டவரை தவிர யாருமே பரிசுத்தம் கிடையாது. அவர் தான் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். எந்த மனிதனாலும் கர்த்தரோட வார்த்தைக்கு எதிர்த்து பேசவே முடியாது. அவர் பராக்கிரமசாலி, அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாள் அன்பு சகோதரன் என்னை கூப்பிட்டது பெரிய மிகுந்த சந்தோஷம். அக்காவும் எனக்கு தெரியும். ஆனால் இவங்களை நான் மறந்துட்டேன். ஆனால் ஊழிய பாதை நான் எத்தனையோ ஊழிய பாதையில் எத்தனையோ சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துருக்குறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் மனநாள் போட்டு ஜெபிப்பாங்க. ஆண்டவரே என் சூழ்நிலைகளெல்லாம் மாற்றும். என் கல்யாணம்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, கல்யாணத்தில் ரொம்ப போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. உபவாசம் போடுறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் போடுறது, கர்த்தரோட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி எவ்வளவோ சூழ்நிலை மாறி கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தார். ஏன் இதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம சாகிற வரைக்கும் நம்மளுக்கு பாடுகள் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை முள்ளின் வாழ்க்கை, அது குத்தி கொண்டே இருக்குது. அதை பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை குத்திக்கிட்டே இருக்குதுப்பா, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, என்ன ஆண்டவரே பண்ணுறது? அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். எந்த மனுஷனுக்கு ஒரு முள் கொடுக்காவிட்டா அந்த முள் எதுக்கு வருதுன்னா, பெருமை பாராட்டாதபடிக்கு, தன்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு, தன்னை தாழ்த்தும் அளவுக்கு அந்த முள் குத்துமாமா. அது குத்த குத்த அவங்களுக்கு எப்படி இருக்குமாமா? ஆண்டவரே எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா, என்னால் தாங்க முடியல. அப்போ தான் அந்த வசனம் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். நம்மளுக்கு கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் ஜெபிக்க முடியாது. அதிகாலையில் நம்ம தேடும்போது புதிய கிருபைனால் நம்மளை நிரப்புவார். இந்த ஊழியத்து பேரே வச்சிருக்கிறத ஆண்டவர் கொடுத்த புதிய கிருபை அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. ஆனால் இந்த ஊழிய பாதையில் எனக்கு வந்த, நான் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இந்த வரலைங்க. பேர் சொல்லி அழைத்தார். எத்தனையோ ஊழியக்காரர்களை பேர் சொல்லி அழைத்தார், ஊழியத்தை செய்கிற எத்தனையோ ஆத்மாக்கள் விடுதலை ஆகிறாங்க பாவத்திலேருந்து, அக்கிரமத்திலேருந்து. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, பெருமைக்காக சொல்லலைங்க, அழிந்து போகிற ஜனங்களை ஆதாயப்படுத்தணும். ஆவியானவருக்கு மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒரு பாசம் ஆண்டவர்கிட்ட. அப்பா என்ன கஷ்டம் வந்தாலும் உங்கள் அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பு என்னை கட்டி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்கிறார். ஆண்டவரே வேறு ஒன்று குறித்து நான் மேல்மை பாராட்ட மாட்டேன், உன் சிலுவை குறித்தே நான் மேல்மை பாராட்டுகிறேன். இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடும், அக்னிக்கு இரையாக போயிடும். ஆனால் அந்த தேவனோட அன்பு, அந்த ஆத்மா ஆதாயம், அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஆத்மாவுக்கு ஒரு வைரக்கல். அதை சொல்கிறார் பவுல் சொல்கிறாரு, இந்த ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடினேன், அந்த நித்திய ஜீவகிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கி செய்கிற ஊழியக்காரர்கள்லாம் பார்க்குறோம், எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தனை, அதெல்லாம் அவங்க பெருசாகவே தெரியாது. அந்த சிலுவை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? லகுவாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த சிலுவையை நான் பார்க்கும்போது இந்த பாடுகள் எனக்கு ஏமாத்திரம். யோவான் 16:33 சொல்லுது,
உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, தடன் கொள்ளுங்கள், நானோ ஜெயித்து. உபத்திரம் வந்துட்டே இருக்கு. எந்த அளவுக்கு உபத்திரம் வருதோ அந்த அளவுக்கு பரிசுத்தம், எந்த அளவுக்கு உபத்திரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படுது. எந்த அளவுக்கு உபத்திரம் நமக்கு அதிகமாக நெருக்குதோ அந்த அளவுக்கு ஆவியானவர்கள் என்ன பண்ணுவார், நல்லா லிஃப்ட் பண்ணுவார். அதான் சொல்கிறாரு, இடுக்கமான வாசலில் கடந்து செல்லுங்க. திறந்த வாசல் என்னவா இருக்கும், நம்மளுக்கு ஆண்டவர் எரிநரகம். இடுக்கமான வாசல் பரலோகராஜ். எல்லாரும் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. தேர்ந்து கொள்ளப்பட்டவர் சிலர்கள் மாத்திரம்தான். எல்லாருமே தேவராஜ்யத்துக்கு தேவ சமூகத்தில் போய் உட்கார முடியாது. ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும் என்றா என்ன செய்ய வேண்டும் ஒருத்தர் கேட்டார். அப்போ சொன்னார், உன் ஆஸ்தி பணம் எல்லாம் விட்டுட்டு என் பின் திரும்பி பார்க்க. அவர் சொன்னார், அப்பா இவ்வளோ பணத்தை என்னால் விட முடியாது, இவ்வளோ ஐஸ்வர்யம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஊசி ஒட்டக நுழையில நுழையுமா, ஒட்டக ஊசி இதில் போகுமா அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை. ஆண்டவருக்காக நம்ம வரும்போது ஒரு ஒட்டக மாதிரி இந்த உலகம். அப்பா இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எடிட்டிங்காக இருக்குது. ஆவியானவரே உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் தேவ அக்னி என்னை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா, என்னை வழி நடத்துங்க. எபிரேயர் 13:5 சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். உபாகம் 28:8 சொல்லுது, என்ன சொல்கிறாருங்க, நான் கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதித்து நீ கையிட்டு செய் வேலையெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கடைஞ்சைகள் நிரம்பி வழியும், நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடம். இந்த வருடம் நீங்கள் கடன் கொடுக்குறவங்களா, கடன் தொலை எல்லாமே மாறிடும். ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்வார், தடைகளை உடை தெரிவார், உங்கள் சபை எல்லைகளை விரிவாக்குவார். பாஸ்டரையா உங்கள் சபை எல்லை நல்லா விரிவாக்குங்கய்யா, தேவன் நாளுக்கு நாள் உங்களை உயர்த்துவார், நல்ல மேல்மையாக்குவார். இன்னும் திரளான ஆத்துமாக்களை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தை ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. ஏசாயா 60:5 படி. அது நம்ம சிஎஸ்ஏ பெரிய சர்ச்சில் தான் ஆவியானவர் பேசினேன். மனங்கால் போட்டு காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்து, இன்றைக்கி காலையிலேயும் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்ய போகிறார். நான் சொன்னேன், அந்த சபையிலே இருக்கும்போது சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தம்பி கேட்டால் அவர் வேற ஒரு இதில் இருந்தார், விட்டுட்டாருங்க. ஆனால் இந்த வருஷம் சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு யாரோ ஒரு மனுஷங்க இடம் வாங்கி கொடுப்பாங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ரோமர் 4:17 சொல்லுது, இல்லாததுகளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஆண்டவரே நீர் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறப்பா, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, என் கர்த்தரால் முடியும். அதை சொல்கிற உபாகம் மத்தேயு 6:28 படிங்க, 38 படிங்க. மத்தேயு 6:38. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 6வது அதிகாரம் 38வது வசனம் படிங்க. இந்த கணஞ்சிகள் அமுக்கி குலுக்கி சரிக்கு. மத்தேயுனா 6வது அதிகாரம் 33. 6:33 அது இல்லை தங்க, 38 மத்தேயு 33ங்களா? சரி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அதை சொல்கிறீங்களா? முதலாவது தேவனோட ராஜ்யத்தோட நீதி. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முதலாவது தேவனோட ராஜ்யத்தோட நீதியும் தேடும் போது ஆண்டவர் தருவார். அதே மாதிரி ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக நம்ம கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி சறுக்கி கொடுப்பார். ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டார், குறையவே வைக்க மாட்டார். தசமாகம் மல்கியா 3:10 சொல்கிறாரு, தசமாகத்தையும் காணிக்கையும் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது வான பொக்கிஷங்கள் திறந்தருளுவேன். ஆவியானவர் தான் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, நல்லா உங்களை பிளஸ் பண்ணுவார், தேவைகளெல்லாம் சந்திப்பார். இந்த வருடம் உங்களுக்கு பெரிய ஒரு மகிமையின் வருடமாக இருக்குது. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு அறிவிப்பு, நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை சரியாக 11:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்முடைய இந்த இடத்துல நம்முடைய ஆலயத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். அதனால் உபவாச ஜெபத்துக்கும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். மாலையில் வழக்கம் போல் கூடுகை நடைபெறும். அதனால் கூடுகையில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுதும் குணசேகரன் ஐயா நிறைவு ஜெபத்தை அவங்க சுருக்கமாக செஞ்சு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. ஐயா மேலே வாங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் அதை அங்கே எரிந்து
அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கை விட்டு போன நன்மைகள், அது நிமித்தப்பட்டிருக்கிற எல்லா கடன்கள் மாறும்படியாக இன்று ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் தலையில் வைக்கிறார். நீங்கள் உங்கள் கைகளில் அதை எடுக்க போகிறீங்க. எப்பொழுது நிறைவு ஜெபம் நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அல்லேலூயா. மகா பரிசுத்தம் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மகிமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மேறெடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே உம்மை தரிசித்து உம்மை ஆண்டவரை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி மகிழும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2வது நாளாக 50 நாள் ஆண்டவரே ஜெபத்திலே இன்று 2வது நாளாக உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை தரிசிக்கும்படியாக ஓடி வந்த எங்கள் மேல் தேவனே, நீர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ஆண்டவரை ரட்சிக்குமே வந்த ஆண்டவரே, இன்றும் நாங்கள் இழந்து போய் நிற்கிற காரியங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்கள் மேல் உம்முடைய அன்பு கரத்தை வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. விலகி போனதையெல்லாம் மீண்டும் சேர்த்து கொள்ளும்படியாக நீர் கிரியை செய்கிறீர். நன்றி. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. நரா ஷமாரி பரபா லிகரதபா அனிகரதோரபா ஷமாரி பரபதபா. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பது போல அழைக்கிற தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. உம்மை நம்பி வந்த ஒருவரும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகவில்லை. ஆண்டவரே, நாங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று பூரண விசுவாசத்தோடு கூட உம்மை நம்பி வந்திருக்கிறோம். என் தேவன் எங்களை ஆண்டவர் உம்முடைய அன்பின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் நிறைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தகப்பனே ஷமாரி பரபதபா. ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திரம் மரியாள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே தகப்பனே வெள்ளைப்பரணை கல் அந்த திரவத்தை ஆண்டவரே தைலத்தை உம்முடைய தலையிலே ஊற்றி உம்மை மகிமைப்படுத்தினாங்களே ஆண்டவரே, அந்த மனம் எங்கு வீசிற்றே அதுபோல ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இருப்பதாக. எங்களுடைய கிரிகள் ஒவ்வொன்றும் மகிமைப்படுத்தும்படியாக இருப்பதாக. ஆண்டவரே ஷமாரி பரபலி கரபதபா. நீதியுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு நாளும் ஒளியாதமுடைய வார்த்தைகளை எங்கள் இருத்திலே வைத்து அதை நாங்கள் சுமந்து ஆண்டவரே உமக்கென்ற அதிலே ஆண்டவரே நாங்கள் அதற்கு தகுந்தபடி கிரியை செய்ய எங்கள் மேல் இரக்கமாயிரும், மகிமைப்படும். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்று சொன்ன சகோதரன் வந்து சொன்ன வார்த்தையின்படி இந்த சபைக்கு ஒரு நீர் பொது இடத்தை நீர் தரப்போகிறீர். ஆண்டவரே, ஆரம்ப நாளிலே ஆரம்ப நிமிடத்திலே நீர் இந்த வார்த்தை கொடுத்தீர் எங்களுக்கு. இந்த வருடம் இந்த சபைக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தருகிறேன். அந்த இடத்துல 21 சென்ட் 23 சென்ட்டுக்குள்ள வரும். அந்த இடத்துல 3 பில்டிங் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க. அதன்படி நடந்தே தீரும் என்பதை நாங்கள் உணரும்படி சகோதரன் மூலமாக கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, எங்களை மறவாத நேசர், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரர் நீங்க தான் தகப்பனே. உண்மையை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மீண்டும் ஆண்டவரே, இன்னும் 48 நாட்கள் நாங்கள் வரணும். ஒருவருமே தவறாமல் எல்லோரும் வந்து சேரும்படி நீர் ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஐயோ இன்னைக்கு எனக்கு வர முடியலையே அப்படின்ற ஒரு நிலை இல்லாம எல்லாரும் வந்து சேர தேவன் வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் விசுவாச குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டுகளும் வழி நடத்தும், மகிமைப்படும். உற்சாகம் இருக்கும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு நாங்கள் செலுத்துகிற உற்சாக பலிகளை ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை எங்கள் மேல் ஆசீர்வாதத்தின் ஊற்றை திறந்து கொடுக்க ஜெபிக்கிறேன். அப்படியே திறப்பதற்காக நன்றி. ஊழியக்காரர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், வந்த சகோதரருக்கா ஸ்தோத்திரம். அவரை அவருடைய குடும்பத்தை அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நேரப்படி செய்வதற்காக நன்றி. அவர் போகும் பொழுது அவருக்கு பூரண சமாதானத்தோடு கடந்து செல்ல இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பினைக்கமும் இந்த 50 நாள் ஜெபத்தினுடைய இந்த 2வது நாள் ஜெபத்திற்கு வந்து ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்து தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை